காங்கேயம் சட்டமன்றத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு. காங்கி தொகுதி வந்து எப்பவுமே டிஎம்கே சாமிநாதன் அவர்களுக்கு தான். திமுக தான். நம்ம சாமிநாதன் எம்எஸ்என் யார் கலைஞர் தான் வருவார். 90% டிஎம்கே. அமைச்சர் சாமிநாதன். ஓட்டு உதயசூரியனுக்கு. விஜயனுங்க. இங்கே வந்து நாம் தமிழரோட வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் வந்து நாம் தமிழர் அப்படிங்கிறதுனால நான் வந்து டிஎம்கே குறை சொல்ல விரும்பலை. அவர் வந்து ஒரு மூப்பை சாமிநாதன் அவர் டிஎம்கேல ஒரு சில நல்ல செயல்பாடுகளை செஞ்சிருக்காரு. நடராஜ் அவர்கள். சாமிநாதன் தாருங்க. காங்கேயத்தில் மூப்பை சாமிநாதன் அவருக்கு தாங்க. 2027 சட்டமன்ற தேர்தலிலே விவசாய பெருங்குடி மக்களே, காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் முதல் இடம் நமது நடிகர் விஜய். அது 6 கோடி போடுறீங்க விஜய்க்கு. அது ஏப்ப சாமிநாதன் அவர்கள். மினிஸ்டர் சாமிநாதன் அவர்கள். மூப்பை சாமிநாதனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அமைச்சர் சாமிநாதன். என்எஸ்என் ஜெயிப்பார். ரெட்டலை ஜெயிப்பார். காயத்துக்கு என்எஸ்எனுக்கு வெற்றி வாய்ப்பு. எல்லாத்தையும் பழக்கப்படுறதாச்சு. சரி, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற முறையில விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு இருக்கும். ஸ்டாலின். டிவிகே தான். ரெட்டலை தான். எங்க ஆதரவு எப்படி ரெட்டலை தான். சாமிநாதனுக்கு வெற்றி வாய்ப்பு. காங்கேயத்தில் சாமிநாதன் அவர்கள். டிவிகே விஜய். நசன் அவர்கள் தான். ரெட்டலைக்கு தான் இருக்கும். உதயசூரியன் சாமிநாதன். எங்க ஆதரவெல்லாம் விஜய்க்கு தான். நாங்கள் விஜய் பிடிப்பார் நினைக்கிறேன். எனக்கு சீமான் தாங்க ஆதரவு. நான் கலைஞர் தான் வரணும். மாதரம் ஸ்டாலின். ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமான் யாரு செலக்ட் நல்லா இருக்கும்? எதுவுமே நல்லா இருக்காது ப்ரோ. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய் வந்தா நல்லா இருக்கு. ஸ்டாலின். டிஎம்கே தான். விஜய்க்கு தான். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே. திமுக வந்தா டிஎம்கே தாங்கண்ணா. சாமிநாதன் அவர் தான் நமக்கு இருக்கிறவங்க நல்லா செய்யறாரு. அதனால சென்னிமலை மலை கோயில் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. நொய்யில் 3 இடத்துல பாலம் புதுசாக கட்டியிருக்காங்க. அப்புறம் காங்கேயம் ஃபுல்லாக நல்லா என்ன பார்த்தீங்கன்னா நிறையா வேலைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த நொய்யில் பாலமே விடாது 40 வருஷமாக கிடந்தது. அந்த ஒர்க்கு பாலத்துக்கு வந்து போகிறதுலாம் தாங்கி 4 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சுற்றி போனாங்க. அங்கே அந்த மாதிரி பாலம் பண்ணியிருக்காரு. மலை கோயில் நல்லா செய்கிறோம் பண்ணியிருக்காரு. இப்போ குடிநீர் திட்டம் பண்ணாங்க. யாரும் பேச மாட்டாருங்க, செய்யறதுல கரெக்டாக செஞ்சுருவாரு. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய தொகுதி திருப்பூர் மாவட்டத்தில் மிக முக்கியமான தொகுதி, காங்கேயம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியுடைய தற்போதைய எம்எல்ஏவாக இருப்பவர் அமைச்சர் மூப்பே சாமிநாதன் அவர்கள். அவருடைய செயல்பாடுகள் இந்த தொகுதியில் எந்த அளவுக்கு இருக்கிறது? கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது. திமுகவுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில அதை கொங்குவை திமுகவுடைய கோட்டையாக மாற்றுவதற்கு பல முக்கிய அமைச்சர்கள் இந்த தொகுதிகளில் குறி வச்சிருக்கிறாங்க. மூப்பே சாமிநாதன் சிட்டிங் மினிஸ்டரா இருக்கிறாரு. அவருடைய தொகுதியில அவருடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, என்ன அளவுக்குலாம் செஞ்சிருக்கிறாங்க, என்ன குறை எல்லாம் இருக்கிறது, என்ன நிறை இருக்கிறது அப்படிங்கிறத அந்த மக்கள்கிட்ட நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கேயம் சட்டமன்றத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு. காங்கி தொகுதி வந்து எப்பவுமே டிஎம்கே சாமிநாதன் அவர்களுக்கு தான். திமுக தான். நம்ம சாமிநாதன் தான். எம்எஸ்என் யார் கலைஞர் தான் வருவார். 2027 சட்டமன்ற தேர்தலிலே விவசாய பெருங்குடி மக்களே, காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் முதல் இடம் நமது நடிகர் விஜய். அது 6 கோடி போடுறீங்க விஜய்க்கு. அது ஏப்ப 90% டிஎம்கே. அமைச்சர் சாமிநாதன். அதிக ஓட்டு சீப்பாரு. ஓட்டு உதயசூரியனுக்கு. விஜயனுங்க. விஜய்க்கு. இப்போ விஜய் வந்தா மாற்றம் வரும் நம்புறீங்களா? வரும். இங்கே வந்து நாம் தமிழரோட வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் வந்து நாம் தமிழர் அப்படிங்கிறதுனால நான் வந்து டிஎம்கே குறை சொல்ல விரும்பலை. அவர் வந்து ஒரு மூப்பை சாமிநாதன் அவர் டிஎம்கேல ஒரு சில நல்ல செயல்பாடுகளை செஞ்சிருக்காரு. நடராஜ் அவர்கள். நம்மளும் டிஎம்கே எப்பவுமே. சாமிநாதன் தாருங்க. காங்கேயத்தில் மூப்பை சாமிநாதன் அவருக்கு தாங்க. நல்ல முறையாக அணுகுமுறை நல்லா இருக்குங்க. போய் கேட்டால் செஞ்சு கொடுக்குறாருங்க. இலவச வீட்டு மனை பட்டாலும் இங்கே கேட்டால் அது பண்ணி கொடுத்தாரு. ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு மாதமான 1000 ரூபா, காலேஜில் படிக்கிறவங்களுக்கு 10,000, வயது முதியோருக்கு, ஊனமுற்றோருக்கு குடும்ப அட்டை 1000 மாதம் 1000 கொடுக்குறாங்க. அதுபோக பஸ் பாஸ் இலவச லேடிஸுக்கு அவங்களுக்கு பஸ்ஸு கொடுக்குறாங்க. சாப்பாடு, உணவு சாப்பாடு எல்லாமே இந்த ஆட்சி நல்லா செஞ்சுருக்காங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு வந்து மாதம் 1200 ரூபா, இப்போ 500 ரூபா சேர்த்து 2000 ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுங்க? சாமிநாதன் அவர்கள் இது வந்து எல்லாமே கேட்டது செய்கிறாரு. அதனால எல்லாம் வாய்ப்பு உண்டு. நான் டிஎம்கே அவர் நல்லா பண்ணுறாருங்க. அதனால அவருக்கு வாய்ப்பு இருக்குது. சாமிநாதன் அவருக்கு தான். மினிஸ்டர் சாமிநாதன் அவர்கள் காங்கேயத்தில் நிறைய செஞ்சுருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கம் வந்து காலை வச்சுருக்காரு, காலமாட்டு வச்சுருக்காரு, காங்கேயம் காலை வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நகராட்சி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஹாஸ்பிட்டலு தலைமை மருத்துவமனை ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. மூப்பை சாமிநாதனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன் வெற்றி வாய்ப்புனா கடந்த 5 ஆண்டுகளில் இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்திருக்கா. அப்புறம் ரோட்டில் 2 போட்டுருந்தது அவர் தான். தேசிய நெடுஞ்சாலையில் அவர் தான் பண்ணியிருந்தார்.
இப்போ கரண்ட்டாக வந்து போன பீரியடில் பார்த்தீங்கன்னா அடுத்து தலைமை மருத்துவமனை, நகராட்சி கட்டடம், அப்புறம் பார்த்தீங்கன்னா காளமாடு சிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு தாலுக்கா ஆஃபீஸ்க்கு வந்து புதுசாக அடிக்கல் நாட்டிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அம்ருத் திட்டம் 200 கோடி ரூபா செலவு வந்துட்டு அம்ருத் குடிநீர் கொண்டாந்துருக்காங்க. அமைச்சர் சாமிநாதன் காங்கேயத்தில் திமுகவுக்கு உண்டான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க வந்து தொகுதியில் வந்து நல்லா நிறைய செஞ்சுருக்காங்க. ஜிஹெச் எல்லாம் தலைமை மருத்துவமனை ஆக்கியிருக்காங்க. அப்புறம் மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. என்ன சன் ஜெயிப்பார், ரெட்டலை ஜெயிக்கும். காங்கேயத்தில் செல்வாக்குன்னு பார்த்தா நம்ம என்எஸ்என் ஐயாவுக்கும் செல்வாக்கு இருக்குது, அவருக்கும் மினிஸ்டர் ஐயாவுக்கும் செல்வாக்கு இருக்குது, சாமிநாதன் அவருக்கும் செல்வாக்கு இருக்குது. ஆனால் இருந்தாலையும் டிவிக்கேன்னு ஒன்று புதுசாக வரங்காட்டியில் இப்போ மக்கள் கொஞ்சம் சார்ந்து பார்த்தா கொஞ்சம் 3 பக்கம் இழுபறியாக தான் இருக்கும். காங்கேயத்தில் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தோம்னா இப்போ டிவிக்கு தலைவர் விஜயண்ணா வந்தால் மாஸ். இப்போ டிவிக்கே வந்தால் எல்லாம் மாறிடுங்கிறீங்களா? கண்டிப்பாக மாறுங்க. இப்போதைக்கு வரைக்கும் கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கிறது சாமிநாதன் அவர் தாங்க. அடுத்தது ஆப்போசிட்டாக அவர் என்எஸ்என் வராரு. அவர் ஒரு சரியான போட்டியாக தான் இருக்கும், சரியாக கணிக்க முடியல. ஆனால் தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு. காயத்துக்கு என்எஸ்எனுக்கு வெற்றி வாய்ப்பு. டிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல்ல வந்த மாதிரி தன்னிச்சையாக ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கில் சட்டசபை அமைக்க முடியாது. இழுபறியாக தான் சட்டசபை அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாமிநாதனுக்கு வெற்றி வாய்ப்பு. காங்கேயத்தில் சாமிநாதன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. காங்கேயம் ஜிஹெச் புதுசாக கட்டி கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னோட ஆளதோ ஸ்டாலினுக்கு தான், அவருக்கு தான். சாமிநாதன் வேறு ஓட்டுக்காக டிவி கேட்கும் விஜய். என்னை பொறுத்தளவுக்கு டிஎம்கே டிவிக்கு 2ல் ஏதாவது ஒன்று எடுக்கும். காங்கேயத்தில் யாருக்கு வாய்ப்பு? முதல்ல காங்கேயத்தில் வந்து டிஎம்கே 50 இருக்குது, டிவிகே 50 இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் வந்து வெற்றி வேட்பாளர் என்எஸ்என் அவர்களுக்கு தான். ஆனால் யார் வந்தாலும் இந்த ஒயின் ஷாப்பை மூட மாட்டுறாங்களே, எனக்கு அதுதான் ரொம்ப கவலை. மக்கள் எல்லா பேருமே ரொம்ப மன வருஷத்தில் இருக்கோம். நாங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் தண்ணி 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 கோட்டை அடித்து எங்கள் வீட்டில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். பையனும் அப்படித்தான், எங்கள் வீட்டுக்காரரும் அப்படித்தான். அதை கொஞ்சம் யார் ஓட்டு கேட்டு வந்தாலும் அதை கொஞ்சம் சரி பண்ணால் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவோம். என் வீட்டுக்காக மட்டும் சொல்லலை, நாட்டுக்காக எல்லா மக்களுக்காக நான் கேட்டுக்கிறேன். இந்த ஒயின் ஷாப்பை பற்றி யாரும் பேசவும் மாட்டேன்றாங்க. ரொம்ப கண்ணீர் விட்டு நாங்கள்லாம் அழுகிறோம். ஒரே சூரியன் சாமிநாதன் இப்போ கூட காலைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் வந்தால் ஒரு நல்லா இருக்கும். இங்கே வந்து என்ன சொன்னாங்க தான் இருக்கும், ரெட்டலைக்கு தான். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? காங்கேயத்தில் என்எஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறோம், ரெட்டலை தான் ஜெயிக்கணும். புது மாற்றம் வேணும், இவங்க தான் சொல்ல முடியாது. அது யாராக இருந்தாலும் யார் வந்து புதுசாக மாற்றம் வந்து நல்லது செய்கிறாங்களோ நல்லா இருக்கும். இங்கே வந்து டிஎம்கே தாங்க வரும். மாற்றம் ஒன்று வேணும் அப்படின்னா இந்த மாற்றத்துக்கு எல்லாம் மாற்றத்துக்கு ஓட்டு போடுறது யாரு அப்படின்னா எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. நான் நினைக்கிற மாற்றம் வந்து சீமானு ஓட்டு போட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். காங்கேயம் தொகுதியில் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குங்க. இருந்தாலும் டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கேல சாமிநாதன் ஜெயிப்பார் காங்கேயம் தொகுதியில். சாமிநாதன் எங்கள் பையனுக்கு கூட வீடுக்கு பட்டா கொடுத்தாங்க, காங்கேய தொகுதியில் கொடுத்தாங்க. எம்பி சாமிநாதன் அவர். சென்னிமலை மலை கோயில் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. நொய்யலில் 3 இடத்துல பாலம் புதுசாக கட்டியிருக்காங்க. அப்புறம் காங்கேயம் ஃபுல்லாக நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா நிறையா வேலைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். டிஎம்கே தாங்கண்ணா, சாமிநாதன் அவர் தான் நமக்கு இருக்கிறவங்க நல்லா செய்கிறார். அதனால தான் மீண்டும் எடப்பாடியார் அவர் வந்தால் ஆட்சி நல்ல முறையாக இருக்கும். டிஎம்கே அவர் சாமிநாதன். சென்னிமலை மலை கோயிலில் வந்துங்க ஒரு 10 கோடி அளவுக்கு வந்து அவர் வந்து மலைப்பாதை சீரமைச்சது. அங்கே வந்து தங்கு விடுதி, யாத்திரைக்கு தங்கு விடுதி கட்டுங்க. அப்புறம் வார்டுக்கு ஒரு டேங்குங்க, தனியாக ஒரு குடிநீர் இணை போட்டு 435 கோடி ரூபாயில் தனியாக வந்து பவானி ஆற்றுலேருந்து இங்கே தண்ணி வருதுங்க. இந்த 5 கோயிலுக்கு வந்து குடமுழக்கு பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி அதுவும் குமரனுக்காக திருப்பூர் குமரன் வாழ்ந்தாருங்க, அவருக்கு நினைவு மண்டபம் இங்கே அது 2 கோடி ரூபாயில் கட்டிட்டு இருக்காருங்க. சமுதாய மண்டபத்தோடு கட்டிட்டு இன்னும் நிறைய செஞ்சுருக்காரு. அதிகம் பேச மாட்டாருங்க, செய்யறதுல கரெக்டாக செஞ்சிருவாரு. அதிகம் பேச மாட்டார், எப்பவுமே சொன்னால் கேட்டு அதுக்குண்டானது அப்பவே முடிவு பண்ணி கொடுப்பார். அமைச்சர் மூப்பேர் சாமிநாதன் வேகமாக பேசப்பட மாட்டார், அமைதியானார், கசமுசம் பண்ண மாட்டார். இந்த உயிரில் பாலமே விடாது 40 வருஷமாக கிடந்தது. அந்த ஒருத்தப்பாளையத்து அந்த பக்கம் போகிறதெல்லாம் தாங்கி 4 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சுற்றி போனாங்க. அங்கே அந்த மாதிரி பாலம் பண்ணியிருக்காரு. மலைக்கோயில் நல்லா செய்கிறான் பண்ணியிருக்காரு. இப்போ குடிநீர் திட்டம் கொண்டாந்துருக்காரு. நம்ம அதிமுக தாங்க என்ன செய்யறது ஜெயிப்பா, அப்படி எந்த மாற்றம் இல்லை. சரி, ஆட்சியை யார் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாமிநாதனுக்கு தான் வெற்றி வைக்கும். எல்லா இதுவுமே செஞ்சுருக்காரு, இதுதான் செய்யணும்னு இல்லை, எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்போ வந்து ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். நான் என்ன சொன்ன வருத்தம், நாடு வீடு குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும். டிவிக்கே
வெற்றி பட்டால் நாடு குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ இங்க காங்கேயத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பிரச்சனை இருந்ததா சொன்னாங்க முன்னாடி. இப்போ எந்த அளவுக்கு அது தீர்க்கப்பட்டிருக்கு? தண்ணீர் பிரச்சனைனா அவர் ஏதோ ஒரு பைப்பு பிடிங்கிறது செய்யுது, அதுக்கு ஒரு கோஷம் படுவாங்க. இதெல்லாம் எல்லாம் விருத்தி பண்ண முடியாது. ஒரே நாளில் பைப் உடஞ்சி வச்சுன்னா அதுக்கு வந்து ஆள் பிடிக்கணும், செய்யணும், எல்லா வேலையும் பார்க்கணும். அது எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களால முடிஞ்சே செஞ்சாங்க. குற்றம் சொல்றதுக்குன்னு 10 பேர் இருக்காங்கல்ல. சாமிநாதன் ஐயாவுக்கு ஏன் வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கிறாருங்க. சில கருத்துக்கள் எல்லாம் சொன்னால் சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்குறாருங்க. நம்மளுக்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் பூர்த்தி செய்கிறாருங்க. நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை போய் உடனுக்குடன் செஞ்சு கொடுக்குறாருங்க. பொதுமக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கு அவருக்கு. யார்கிட்டையும் எந்த இதுவும் இல்லைங்க. சாலை, ஹாஸ்பிட்டலு, அரசு தலைமை மருத்துவமனை பண்ணிக்கிறாருங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. இப்போ வெளியூர் போக வேண்டியது காங்கேயத்துல எல்லாம் ஆப்ரேஷன் வராங்க. இப்போது சந்தை வளாகம்லாம் அமைச்சு கொடுத்துருக்காரு. காங்கேயம் காலசில வச்சுருக்காரு. ஆனால் காங்கேயம் காலசில உங்களுக்கு பின்னாடி தான் இருக்குது. அது காங்கேயம் காலசில வச்சது அங்கே ஊராட்சி ஒன்றியம் அந்த அலுவலகத்தில் ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க. அதை வந்து இன்னுமே அந்த நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானாலேயோ இந்த சிக்னல் ரவுண்டானாலேயோ இங்கே வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா காங்கேயத்துக்கு ஒரு சிறப்பு மிக்கதாக இருந்திருக்கும். ஈரோட்டில் இங்கே உடுமலைப்பேட்டையில் வச்சிருக்கா சொன்னாங்க, அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பார்க்கறது இப்போ போனாலும் பார்க்கலாம். ஆஃபீஸில் இருப்பார், அது பிரச்சனையே இல்லை. இங்கே தான் ஆஃபீஸ் போட்டிருக்காரு, இப்போ போனாலும் பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. நாங்கள் அவருக்கு போகிற அளவுக்கு ஒன்றும் வேலையில் போனால் பார்க்கலாம். ரொம்ப சாதாரண மனிதராட்டு தாங்க, பெருசா இல்லை. நீங்க போனாலும் பேசலாம், நான் போனாலும் பேசலாம், யார் போனாலும் பேசலாம். அந்த கெட் பைட்லாம் கிடையாது. யாரும் அவர் தான் பார்க்கணும், இவர் தான் பார்க்கணும், கூட பேசக்கூடாது அப்படிங்கிறதும் இல்லை. இதே ஒரு பிரச்சனை சேசனால அங்கேருந்து வராங்க, பேசுறாங்க. ஏதோ பிரச்சனையா உட்காந்து முன்னாடி என்ன செஞ்சு கொடுத்துட்றாரு. அதெல்லாம் எந்த ஒரு அனுபவமும் நல்லா பண்றாரு சாமிநாதன். அதாவது வந்து அமைதியான நபர். போய் நீங்கள் எப்போ வேணால் போய் பார்க்கலாம், பேசலாம், எது வேணால் பண்ணலாம். விளம்பரம் பண்ணுறாம வந்து ஏதாவது வந்து விளம்பர அரசா இல்லாமல் அவர் செயல் சாமியால இருக்காரு. இப்போ இருந்ததெல்லாம் நல்லா செய்கிறார் சாமிநாதன். டிஎம்கே இந்த ரோடு ஹாஸ்பிட்டலுங்க, ரோடு சொல்றீங்க ஜிஹெச் தலைமை ஆயிடுச்சாமா, ரோடு பூரா போட்டு இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வரலைங்க. ரிங் ரோடெல்லாம் போடுறதா இன்னும் நடைமுறைக்கு வரல. இப்போதைக்கு சின்ன ரோடு செயல் போட்டிருக்காங்க. பாதி செஞ்சிருக்காங்க சொன்னதுல. என்ன பாதியெல்லாம் நல்லா இருந்தது? இந்த ரோடு, இந்த ஜிஹெச்சுங்க இலவச பஸ் கொடுத்துட்டாங்க மகளிருக்கு. அப்புறம் உங்களுக்கு காலை உணவு அந்த இதில் போட்டுறோம் அப்படிங்க. நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. சரி, எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது நடிகராக இருக்கிறப்பங்க அதை நம்ம சொல்ல முடியாதுங்க. என்னுடைய ஓட்டு வந்து சூரியனுக்கு தாங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. ஒரே வார்த்தை முடிச்சு. விஜய்ங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாய் மாதிரி தாங்க. நடிகர் வந்து இப்படி நம்ம போய் பார்க்க போறோம் அந்த மாதிரி ஓட்டா வாக்கா மாறாது. அதெல்லாம் வேஸ்ட். அவன் பத்தி கேட்கறது வேஸ்ட். டெபாசிட் தேர்வாங்களா விஜய் கட்சி? சிரமம். காங்கேயத்துக்குள்ள விஜய் ஒரு நடிகர், அவ்வளவுதாங்க. மற்றபடி அரசியலுக்கு வந்த அளவுக்கு இங்க காங்கேயத்துக்குள்ள ஒரு பேர்ல இல்லைங்க. இனி அது ஒன்றும் சிறப்பா இல்லைங்க. விஜய் வரல, எங்களுக்கு இந்த விளம்பரத்துக்கே வரல, பப்ளிக்கே வரல. அதெல்லாம் விஜய் காங்கேயத்துல நீ யாரு வேட்பாளரே நல்லா பார்த்தா எங்களுக்கு எல்லாம் யாருமே தெரியாது. அந்த மாதிரி இருக்குது போல விஜய். இது அப்படித்தானே இருக்குது. எந்த அளவுக்கு விஜய் அவரும் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவர்லாம் புதுசுங்க. இன்னும் பெருசா என்ன பண்ணிட போறாங்க? வந்த மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யற மாதிரி யார் வந்தாலும் வரவேற்க தக்கது தானுங்க. எல்லாம் போட்டி போறாமையில எல்லாம் அடிச்சு தெரியுறாங்க. இந்த லைன்ல இவர் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கும். விஜய் வந்து ஒரு நடிகர், அவ்வளோதான். இங்கே வந்து அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை. நாங்கள்லாம் விஜய் வந்து நடிகரை தான் பார்க்குறோம். அவ்வளோ ஒன்றும் அரசியல் மாற்றம் இங்கே இல்லை. விஜயோட அலையும் இங்கே இல்லை. ஓட்டுக்கு 10,000 12,000 ஓட்டு வரைக்கும் வாங்கலாம் ஒரு தொகுதிக்கு. காகியத்துக்குள்ள தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்குதாங்கிறது தெரியல. விஜய் அவன் அரசியல்னு சொல்ல முடியாது. விஜய் ஒன்று அரசியல், அவனுடைய அரசியல்னு சொல்ல முடியாது. பார்க்குறீங்கல்ல கூட்டங்கள்ல அவங்க கத்துறது பிடிக்கிறது ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டமாகவும் ஏதாவது தான் இருக்கு. அரசியல் கட்சி கூட்டமாக அது இல்லையே. அவங்களோட இதெல்லாம் அந்த என்ன விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுக்கிட்டு அவங்க வர சேட்டைகள் எல்லாம் அது அரசியல் இல்லை. எல்லாம் சும்மா 2% 2% தான். ஆமாம். அவரெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. ஒரு வார்டுக்குள்ள ஒரு ஓட்டு கூட ஒரு ஆள் இல்லை அவருக்கெல்லாம். புதுசாக வந்திருக்கிறாரு. அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல, பார்ப்போம்.